இப்போ 5 லட்ச ரூபா கடனில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அந்த லோனை மாற்றுறது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச வட்டியில மாற்றுறாங்க, இஎம்ஐ உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரத்துக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் தேவைப்படுது தாராளமாக தருவதாக சொல்கிறாங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது, அந்த லோனை கட்ட முடியாமல் நான் கட்டிட்டு வரேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. நாங்கள் போய் டாப் அப் லோன் கேட்டானா அந்த பழைய லோன் வாங்கின இடத்துல தர மாட்டுறாங்க. பெருசாக உங்களுக்கு இன்கம் இல்லாதனால தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. வட்டியும் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. சரி, இவங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது லோன் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லோன் ஆப்லேயும் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. வேறு ஏதாவது பேங்க்கில் ட்ரை பண்ணாலும் ஆல்ரெடி லோன் இருக்கிறதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குங்க, நான் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒருவேளை அதிக வட்டியில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குறைஞ்ச வட்டியிலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய 2 விதமான லோனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க, அந்த கடனில் அதிகமான வட்டியில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், யார் லோன் தராங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்க, அது என்ன ப்ராசஸிங்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க இன்ஸ்டன்ட் லோனை தராங்க, கிரெடிட் கார்டும் தராங்க. இது இல்லாமல் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய அடமான கடனும் தராங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லோன் ஆப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த லோன் ஆப் எதுக்கு எடுத்தோன்னே சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த லோனில் வந்து இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த ஃபீல்டில் இவங்க எக்ஸ்பர்ட். ஸோ அதனால் இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க வெளியே வரதுக்கான இன்னொரு லோனை பற்றி இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிஃபை லோன் ஆப். பர்சனல் லோன் யாரோட இவங்க சேர்ந்து லோன் தராங்க பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸோடு சேர்ந்து அந்த லோன் தராங்க. ஸோ டாட்டாவோடு சேர்ந்து, டாட்டா ப்ராடக்ட் தான் இது. ஸோ டாட்டாவும் மற்ற பார்ட்னர்ஸ், லெண்டிங் பார்ட்னர்ஸ் சேர்ந்து இந்த பர்சனல் லோன் தராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்பி, லோன் டேப், ஆமாம் டாடா கேபிட்டல் லிமிடெட், எம் பாக்கெட், இந்தியா லென்ஸ், இவங்களாம் வந்து இவங்களுடைய லெண்டிங் பார்ட்னர். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன போல் அனைத்துமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன் சம்மந்தமான விஷயங்களாக இருக்குது. நம்ம லோனை பார்க்க போகிறோம். பர்சனல் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லோன் போகும்போது லெட்ஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் யர் ரைட் லோன்ஸ் போட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குது, உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குது, என்டர் உங்கள் பின்கோடு கேட்குது, செலக்ட் யுவர் ஆக்குபேஷன், சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குது. சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான லோன் என்னென்ன விஷயங்கள், அதாவது உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அதுக்கு என்ன இஎம்ஐ வரும், அந்த விஷயத்தெலாம் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இது வந்து பர்சனல் லோனானது. இன்கேஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கல, என்னோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதே ஆப்லேயே கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. கிரெடிட் கார்டில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க. டாட்டா நியூ கிரெடிட் கார்டு, டாட்டா கிரெடிட் கார்டிலே டாட்டா நியூ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே அதில் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இன்ஃபினிட்டி ஒன்று இருக்குது. அந்த டாட்டா நியூ கிரெடிட் கார்டு தான் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரெடிட் கார்டாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாட்டா நியூ கிரெடிட் கார்டில் என்னங்க பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டை வச்சுக்கிட்டு டாட்டா ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய விதமான டிஸ்கவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. டாட்டா நியூ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே வருஷத்துக்கு 1500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைங்க அவ்வளோலாம் கட்ட முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து டாட்டா ப்ளஸ் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது, அது வந்து 499 ரூபா, 500ரூவாங்க. ஸோ 500 அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ இது வந்து பேர் ஆனம் கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் எல்லாம் டிரான்சாக்ஷன் வச்சிங்கன்னா இது தேவைப்படாது. ஸோ அதனால் கிரெடிட் கார்டுன்றது வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்காத பட்சத்தை இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ், நிறைய விதமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல, நேராக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இந்த டாட்டா மனிஃபை லோன் ஆப்பை எதுக்கு இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், லோன் கிடைக்காம இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த டாட்டா மனிஃபை ஆப்பில் உங்களுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிஃபால்ட் இருக்கக்கூடாது, ஏற்கனவே வாங்கின லோனில் டியூ இருக்கக்கூடாது. ஒன்று இல்லைங்க எனக்கு கிடைக்கலைங்க, எனக்கு கம்மியான அமௌண்ட்டு தராங்க, எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டாவது கிடைக்கும். ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லோன் ஆப்பு தான் இது. ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது, இந்த லோனை வாங்கி கட்ட முடியாமல் கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, வட்டி அதிகமாக போட்டுட்ருக்காங்க, என்ன பண்ண தெரியல, ஒரு சிக்கலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றக்கூடிய லோன். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு தான் ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்தாங்க. ஹோம் லோன் வச்சுக்கோங்க, இந்த
நிறைய பேர் வந்து ஹோம் லோன் 40 வருஷம் 30 வருஷம்லாம் போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கூட இது போல் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் குறைஞ்ச வட்டியில் யார் தராங்கன்னு பார்த்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி ஒரு பேங்க் யாரும் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றதா இருந்தாலும் சரி, பர்சனல் லோன் மாற்றதா இருந்தாலும் சரி, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும். இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, இது எப்படி செயல்படுத்தணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனை வாங்குறீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமான வட்டியிலேருந்து கம்மியான வட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 18% ஒரு வட்டியில் நீங்கள் ஒரு லோனை வாங்கி மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். HDFC பேங்க் அதை விட கம்மியாகவே வட்டி கம்மி பண்ணி தருவதாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12% தராங்கன்னா நமக்கு லாபம் தானே. ஸோ கம்மியான வட்டிக்கு மாற்றத்துக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று. இஎம்ஐ மாற்றிக்கலாம். 17,000 மாதம் கட்டுறேங்க, என்னால் முடியல, நான் வாங்குகிற சம்பளம் அப்படியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 17,000 வந்து இஎம்ஐ வந்து உங்களுக்கு 3 வருஷம் போட்டிருக்காங்கன்னா அந்த 3 வருஷம் இஎம்ஐ நீங்கள் 5 வருஷமாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 கட்ட வேண்டிய இடத்துல 12,000 கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது பெஸ்ட்டாக பெனிஃபிட்டான்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை சொல்லிடுறேன். ஸோ இது போல் உங்களுடைய மாதத்தில் உங்களை இஎம்ஐ கட்டுறதுக்கு சுலபமாக்குது ஒன்று. ஸோ உங்களுக்கு இஎம்ஐயும் பிரச்சனை இல்லாமல் போகுது, வட்டியும் கம்மியாகுது. இது போல் செய்யும்பொழுது உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் டாப் அப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது HDFC பேங்க்கில் நீங்கள் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க வச்சுக்கலாம், ஒரு 2 வருஷம் நல்லா கட்டிட்டு வரீங்க, திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, உங்களுக்கு அர்ஜென்ட் 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இந்த வாங்கின லோனை நீங்கள் டாப் அப் லோனும் வாங்கிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட், இப்போ 5 லட்ச ரூபா கடனில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அந்த லோனை மாற்றிருந்து மட்டும் இல்லாமல் குறைஞ்ச வட்டியிலும் மாற்றுறாங்க, இஎம்ஐ உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரத்துக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் தேவைப்படுதா தாராளமாக தருவதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதோடைய லோனுடைய பர்டிகுலர்ஸ், அதாவது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் HDFC பேங்க்கில் போய் கேட்குறீங்க, அப்ளை பண்ணுறீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுவாங்க, என்னால் மாதம் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்ட பிறகு ஃபஸ்ட் அந்த லோனை அடைக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் இந்த லோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த பர்சனல் லோனுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீஸை முன்கூட்டி கட்டுற மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது ஒரு 3,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸிங் ஃபீஸு முன்கூட்டி நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸை கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கட்டிட்ட பிறகு அவங்க ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்கம் நல்லா இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கூட உங்களுடைய லோனில் கழிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2வது ஆப்ஷன் தான். ஸோ அதுபோல் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லோன் இருக்கு இல்லையா பழைய லோனு, அந்த லோனு அடைக்கிறதுக்கான ஒரு செக் அல்லது அடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் போயிட்டு அங்கே ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி அந்த லோனை அடைச்சி அதுக்கப்புறமா பழைய அந்த லோனுடைய அமௌண்ட் இங்கே கொண்டு வந்துட்டு 5 லட்ச ரூபா கொண்டு வராங்களா, கொண்டு வந்துட்டு இந்த 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இவருக்கு எவ்வளோ தேவைப்படுது, 2 லட்ச ரூபா தேவைப்படுதா, ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு இவர் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ண பிறகு எலிஜிபிள் ஆகிட்டார்னா அந்த 5 லட்சம் ப்ளஸ் 2 லட்சம் 7 லட்ச ரூபா லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். 2 லட்ச ரூபா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. இதுக்கு என்ன சார்ஜஸ் வரும், ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜஸ், அங்கே க்ளோஸ் பண்ணதுக்கான ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், அவங்க ஒரு க்ளோசர் சார்ஜஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அது நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அது இல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட் சார்ஜஸும் வரும். ஸோ இந்த சார்ஜஸ்லாம் நீங்கள் கணக்கு போட்டு நம்ம இந்த லோனை அப்ளை பண்ணலாமா, இது ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா கிட்டத்தட்ட 15,000 ரூபா வருது வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், இது நமக்கு சூட் ஆகுமா, இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கணிச்சிட பிறகு தான் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை உங்களுக்கு ஓகேங்க பரவாயில்ல ஒரு 10,000 ரூபா தானே போட்டோம், எனக்கு பிரச்சனை முடியும்னா தாராளமாக நீங்கள் இது போல் முடிவு எடுத்துகிட்டு அழகாக உங்களோட வட்டியிலேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 விதமான லோனுக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதிகமான கடன் இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.